சின்ன வயசுல அப்படி திரையில பார்த்த ரஜினியை ஃபர்ஸ்ட் நீங்க மீட் பண்ண அந்த என்கவுண்டர் எப்போ? ஷூட்ல தான் மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியும் நானுமே லொகேஷனா அப்படின்னு பட் வந்து லொகேஷனா எப்படா சொல்றேன். கமல் ஃபேனா ரஜினி ஃபேனா நீங்க? ரஜினி சார் தான். கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது வந்து ஸ்பாட்ல தான் நடந்துச்சு விசாகப்பட்டினம். சட்டம் திட்டம் எல்லாம் நான் எப்பவும் மதிச்சது இல்ல. மிர்ச்சி தமிழ் லிசனர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நம்ம கூட வந்து ரொம்ப ஒரு இவர் கெஸ்ட்னு சொல்றதை விட ஒரு ஃப்ரெண்டுனே வந்து சொல்லலாம். எல்லா படங்களையும் பார்க்கும்போது அடே நம்ம வீட்டு பை அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப நல்லவனா இவரு அப்படின்னு ஒரு படத்துலயும் அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. சோ மதனா போய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவர் ஏமாந்துட்டாருன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கு. சோ அர்ஜுன் ஆகிய கண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன். சோ ஹாப்பி டு see you first of all. Happy to see you too. Thank you. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பீங்க. இவங்களும் என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு ஒரு டென்ஷனோட உட்காந்துருக்கீங்களா? இல்ல நிஜமாமே. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் லவருக்கு வரப்போ நீங்க வந்து பண்ண இன்டர்வியூ புடிச்சு போய் தான் கேட்ட உடனே நான் வந்து யோசிக்காம இல்ல இவங்க கூட கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு வருவோம். அப்படிதான். சோ கூலி படம் தலைவரோட உங்களை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சூப்பர் ஹாப்பி. சோ ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். அண்ட் எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் கூலி எப்படி இருக்கு? அதான் இவ்வளவு ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே வந்து லைக் இந்த கேரக்டர் ரொம்ப சில படங்கள்ல மட்டும்தான் அந்த கேரக்டரோட நேம் ரெஜிஸ்டர் ஆகும், அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கும். அது தலைவர் படத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து தலைவர் படம்னா தலைவர் மட்டும்தான். அது அதுல என்ன ஆனாலும் இது பண்ண முடியாது. அங்க ஏதோ ஒரு சீன் கிடைச்சதுன்னா கூட வந்து அது கிட்டத்தட்ட ஹீரோவா ஒரு 3 படம் நடிக்கிறதுக்கான சமம். அது மறக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் ஸ்பெஷலி பஞ்ச் டைலாக் போடுற இடங்கள்ல உட்காந்துட்டோம்னா வந்து சார்ட்டட் காலத்துக்கும் அந்த டைலாக் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு பார்க்கல. நான் என்ன நினைச்சேன்னா ஓகே நல்லா பண்ணிருக்கீங்கன்ற ஒரு அப்ரிசியேஷன் மட்டும் வரும், இது மூலியமா அடுத்த படம் வரும், அவ்வளவுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. நான் எதிர்பார்த்ததை தாண்டி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, கமல் ஃபேனா ரஜினி ஃபேனா நீங்க? ரஜினி சார் ஃபேன் தான். ரஜினி சார் ஃபேன் தான். இது தலைவரோட ஃபேவரட் படம்னா இது என்ன கேக்குறீங்களா? எனக்கு வந்து ஃபேவரட்னா சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இருந்தா ஃபேன் ஆனன்னு ஒன்னு இருக்கும். அண்ணாமலை தான். அந்த சின்ன வயசுல அப்படி திரையில பார்த்த ரஜினியை ஃபர்ஸ்ட் நீங்க மீட் பண்ண அந்த என்கவுண்டர் எப்போ? ஷூட்ல தான் மீட் பண்ணேன். ஓகே. சீன் ஆரம்பிச்ச உடனே லைக் ஜஸ்ட் ஒரு ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கால்ல வந்து அவரு விடல, அப்படியே கையை பிடிச்சி தூக்குனாரு. ஆனா லெஃப்ட் நல்ல வேலை செருப்பு போட்டிருந்தாரு, கட்ட விரல் தெரிஞ்சது. லெஃப்ட் கட்ட விரல தொட்டு லெஃப்ட் கண்ல, ரைட்டு கட்ட விரல தொட்டு அவரு பிடிச்சி தூக்கிட்டே இருந்தாரு. நான் விடலையே வேர் இஸ் யுவர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே காட் பிளஸ் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிக்காது இந்த மாதிரி காலில் விழுறது, அவருக்கு பிடிக்காது. ஆனா எனக்கு வந்து இது ஏதோ ஒரு மொமெண்ட், அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட். உள்ள உட்காந்து டைலாக் பேசி முடிச்சோடனே நானும் சரி சொதப்பிட மட்டும் கூடாது எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே டைலாக்லாம் பேசி முடிச்சுட்டு அகைன் ஒரு நான் இப்படி திரும்பி பார்த்தாலும் ஆக்வர்டா இருக்கும். சரி என்ன அப்படின்ட்டு சரி அதனால வந்து மிரர்ல மட்டும் பாத்துட்டு இருந்தேன். இந்த லவ் சாங்ஸ்ல எல்லாம் வந்து ஹீரோயின்ஸ வந்து வண்டி ஓட்டிட்டு அந்த மாதிரி மிரர்ல மட்டும் இப்படியே பாத்துட்டே இருந்தேன். அவர் ஐஸ் ஷார்ட் டப்புன்னு இப்படி மிரர் அதுக்கப்புறம் திரும்பி அப்படின்னு அப்புறம் அவரே ஐஸ் பிரேக் பண்ற மாதிரி அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டு மாதிரி பக்கத்துல இப்படி என் தொடையில இப்படி தட்டி நல்லா பண்றீங்க அப்படின்னாரு. வந்து தலைவா இப்ப ஆரம்பிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்டிட்டேன். நானு சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பெரிய ஃபேனு, உங்களாலதான் சினிமால இருக்கேன், நீங்க என் லைஃப்ல எவ்வளவு முக்கியம், நான் நீங்க படத்துல பண்ற கேரக்டர்ஸ்ல இருந்து எவ்வளவு குட் குவாலிட்டிஸ் நான் லேர்ன் பண்ணிருக்கேன், உங்க பாடல்கள்ல இருந்து எவ்வளவு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். சோ நீங்க பர்சனல் லைஃப்ல இருக்கிற ஒரு விஷயம் என்ன எவ்வளவு மோட்டிவேட் பண்ணிருக்கு,
ஏதாச்சும் ஒரு வகையில நான் ஒரு நல்ல நடிகனாவும் நான் ஒரு நல்ல மனுஷனாவும் இருந்தேன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு அடுத்து கிரெடிட் உங்களுக்கு தான். அது இது போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன படங்கள்லாம் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாரு, என்ன எதுன்னு கேட்டாரு. இந்த படம் பாருங்க உங்களுக்கு நல்ல நல்ல ரீச் கொடுக்கும், இந்த படம் இந்த ரோல் நல்லா பேசப்படும் பாருங்க அப்படின்னாரு. வந்து இது போதும் தலைவா, இந்த படம் வந்து அதுக்கப்புறம் வரதுலாம் இல்ல, மொமெண்ட் இஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டோ மட்டும் ஒண்ணு எடுத்துக்கலாம் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கண்டிப்பா எடுத்துக்கலாங்க, எடுத்துக்கலாம் கண்டிப்பா, அது ஷூட் முடிச்சுட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னாரு. ஓகே ஓகே சொல்லிட்டு பட் அவருக்காகவே அவர் ஸ்டைல்லயே இது பண்ணி வச்சிருந்த ஒரு பிளாக் குர்தா போட்டு ஒரு $1 million பிக்சர் ஒண்ணு இருக்கும். இந்த போட்டோவை பார்த்துட்டு அந்த விசாகப்பட்டினம் மலை மேல நின்று நான் யார் தெரியுமா, டேய் இப்ப நான் யார் தெரியுமா, இத நான் எப்படி சொல்லுவேன், இந்த ஊருக்கே நான் சொந்தக்காரன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் சோ ஹாப்பி. அண்ட் அப்பா அம்மாவுக்கு அந்த பிக்சர் அனுப்பினேன், தே ஆர் சோ ஹாப்பி. ஏன்னா வீட்டுல எந்திரிச்சா தலைவர் படம் இருக்கும். ஸோ சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு படம் வரும்போதும் அந்த போஸ்டர் ஒட்டுறாங்கல்ல, அதை போய் வாங்கிட்டு வந்துருவேன். அதை போய் போஸ்டர் ஒட்டும் போதே வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து ஒட்டி வச்சிருவேன். ஸோ முத்து படம் வந்தா முத்து படம் இப்படி இப்படி இருக்கிற ஸ்டில்லு, படையப்பா தான் இந்த தூக்கி போடுற ஸ்டில்லு, கண்ணாடி, இது எல்லாமே மாறிட்டே இருக்கும். ஸோ அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்கான்றது வந்து அவங்களுமே சொன்னாங்க. லைஃப் எப்படிப்பட்ட ஒரு சர்க்கிள்ல வந்து நின்று இருக்குல்ல, சான்ஸே இல்ல. சோ as a ரஜினி ஃபேன் பண்ண மோஸ்ட், இப்போ அவரே வந்து ஒரு படம், அந்த படத்துல வந்து மன்னன் படத்துல வந்து டிக்கெட் எல்லாம் போய் மாட்டு வரல. சோ அந்த மாதிரி ஒரு ரஜினி ஃபேனா நீங்க வந்து என்ன ரொம்ப வாழ்த்தனம் பண்ணிருக்கீங்க, மறக்க முடியாத தலைவருக்கு உங்களை? ஐயோ இதுதான் இது எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. இதுல ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு சொல்லி ஆகணும். நான் சின்ன வயசுல வந்து எங்க அப்பா டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ் வச்சிருந்தாரு, என் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட். எவ்ரிடே என்னோட ஒர்க் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி, 2 ஸ்டோரி ஷார்ட்டா சொல்லிடுறேன். எங்க மாமா வந்து somehow he got the ரஜினி சாரோட வீட்டு நம்பர். ஓகே. அவருக்கு நான் எவ்வளவு பெரிய தலைவர் ஃபேன் சொல்லி தெரியும். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா அப்படின்னாரு. என்ன சொல்லுமாமா அப்படின்னு. ரஜினி அங்கிளோட வீட்டு நம்பர் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாரு. சொல்லுவோம் 499 சொல்ல மாட்டேன். ஓகே மாமா மாமா கேட்கல, திரும்ப சொல்லுமாமா அப்படின்ற உடனே அது சொல்ல மாட்டேன்டா, நான் சொல்றேன் எப்ப சொல்லன்னு சொல்றேன். உடனே திடீர்னு ஒரு கால் வருது, எங்க ரிலேட்டிவ் ஒரு அக்கா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் டெத்துக்கு போயிட்டு இருக்கோம், பஸ்ல உட்காந்துட்டு போயிட்டே இருக்கும்போது நான் பஸ் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கேன். இறந்த அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை மறந்து நான் வந்து மாமா தலைவரோட நம்பர் சொல்லுமாமான்னா அவர் விளையாடிட்டே இருந்தாரு என்ன வச்சு. சரிடா ஒண்ணு வேணா பண்றேன், உனக்கு தலைவர் பிடிக்கும்ல, தலைவரை நினைச்சிட்டு ரஜினி 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 ரஜினின்னு சொல்லி வந்து 100 வாட்டி பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதானே ஓகே அப்படின்னு சொல்லி ரஜினி 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 சொல்லி இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கை வள 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 வளன்னு ஆகி உள்ள இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டாப்பிங் வந்துச்சு. இறங்குனா இன்னும் மாமா எரியுதுன்னா என் மாமா பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாடிஸ்ட். அப்புறம் ரத்தம் வர ஆரம்பிச்சோன்னு ரத்தம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி உடனே வந்து டி அம்மா அப்பா கிட்ட சொல்றாதரா, நான் சொல்றேன்டா 499 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சொன்னாரு. சொன்ன உடனே இது கண்டிப்பா நம்பர்ல இனிமே மறக்கவே மறக்காது, எனக்கு இன்னி வரைக்கும் மறக்கல நம்பர். அப்படியா? ஒரு நாள் போன் எடுத்து பேசுனேன். ஹலோ ரஜினி அங்கிள் ஊர்ல இருந்து வந்துட்டாரா, ஷூட்டிங்ல இருந்து வந்துட்டாரா, நான் ரஜினி அங்கிள் ஃபேன் பேசுறேன் அப்படின்னு. உடனே ரஜினி அங்கிள் ஊர்ல இல்லையம்மா அப்படின்னாரு. உடனே ஓ அப்படியா, சரி ஓகே, எப்போ வருவாரு, அவரு ஷூட்டிங் போயிருக்காரு, வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னாரு. நீங்க போய் சொல்றீங்க, நீங்க ரஜினி அங்கிள் தான் பேசுறீங்க, நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு அவர் வந்து நீங்க ரஜினி அங்கிளே தான் உடனே வந்து தப்புன்னு என் போனை வந்து என் மாமாவும் எங்க அப்பாவும் என் கையில இருந்து புடிக்கிட்டாங்க. புடிச்சு சார் இங்க டெய்லி வந்து போன் பண்ணுவா சார், நிஜமாலுமே நீங்க தான் பேசுறீங்களா சார்? ஆமா 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 அப்படின்னு சொல்லி சொன்னோம். எங்க அப்பா வாங்கி பேசினாரு. சார் குழந்தையில இருந்தே உங்க ஃபேன் சார், இவன் வந்து டெய்லி வந்து என் ஆபீஸ்ல உங்களுக்கு போன் பண்ணாம அவன் வீட்டுக்கே போக மாட்டாங்க. சூப்பர் 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 சார், உங்க படம் ஒண்ணு விடாம பாத்துருவான் சார், உங்க வீட்டுல போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே சூப்பர் சூப்பர் ஹாப்பி அப்படின்லாம் சொல்லி பேசி முடிச்சோடனே ஓகே சார் டப்புன்னு போனை வச்சிட்டானுங்க. அட பாவீங்களா, இன்னும் நான் பேசி வச்சுட்டாங்கன்ற போது. சோ இது ஒரு ஓகே. அண்ட் கூலி இப்போ ரிலீஸ்லாம் ஆகி எல்லாமே ஃபுல்லா வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் இப்போ அந்த கூலியோட ஆஃப்டர் எஃபெக்ட்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஒன் திங் ஃப்ரம் யூனோ தி வியூவர்ஸ் ஆர் வந்துச்சு பிக்கெஸ்ட் திங் கூலில இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ்னா எதுவா இருக்கும்? அனிருத்
தான் வந்து எனக்கு அவரு அனிருத் ப்ரோ வந்து இது பவர் ஹவுஸோட வீடியோ ஷூட் அதுக்கு முன்னாடி அவர் கைதி பார்த்திருக்காரு. அப்பயே ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்கோம், ஒரு மீட்ல மீட் பண்ணிருக்கோம். அப்போ வந்து அப்பயே அவருக்கு தெரியும், ஓகே இவர் ஒரு ஆக்டர், இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கப்புறமா பெருசா பேசினதுல எப்ப இருந்தாலும் வெல்கமிங் ஹாய் ப்ரோ அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு. இப்ப அவர் கூட பவர் ஹவுஸ் ஷூட் நம்ம போது நான் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பி இந்த சாங் நான் ஏன் உள்ள வந்தேன் எனக்கு தெரியல, ஆனா வந்து ரொம்ப ஹாப்பி அப்படின்னோடனே அவர் வந்து என்ன கண்ணா ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க, கண்ணா ப்ரோ நான் படம் பார்த்தேன், சூப்பரா பண்ணிருக்கீங்க கண்ணா ப்ரோ, எனக்கு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு, எனக்கு அந்த தலைவர் கூட கார்ல பேசுற சீனு, அந்த பொண்ணு கூட நீங்க பேசுற சீன் செம்மையா ஒர்க் ஆச்சு ப்ரோ, நல்லா பண்ணிருக்கீங்க. ஒரு 3 வாட்டி மீட்டிங்ல இதை சொன்னாரு தொடர்ந்து. ப்ரீ ரிலீஸ் அன்னைக்கு ரொம்ப ஜெனுவனா சொல்ற மாதிரி இருக்கும்ல, இட்ஸ் நாட் லைக் பேருக்கு சொல்றாரு அப்படின்னு. வந்த உடனே என்ன பார்த்த உடனே கையை இங்க வாங்க அப்படின்னு சொல்லி வலிச்சிட்டு போய், லோகேஷ் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, நீங்க சொல்லுங்க கண்ணாக்கு சொல்லுங்க இப்போ அப்படின்னாரு. உடனே ஹைதராபாத்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். படம் பார்த்துட்டே இருக்கும்போது 2 பேரும் சைலண்டா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல திரும்பிட்டு அந்த சீன் வந்தோடனே, நீங்க அந்த உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வர சீன் வந்தோடனே, கண்ணா ப்ரோ சூப்பரா பண்ணிட்டார்ல அப்படின்னு சொல்லி தான் பேசினேன். I loved your performance, Kanna bro. This is such a big compliment to me. Thank you so much. And not only that, Lokesh அவரும் வந்து சொன்னார் இல்லையா, அவங்கள பத்தி வந்து நிறைய இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்காரு, one of the finest actor அப்படின்னு சொல்லும்போது. Has he said that to you in person also? Always, very first time itself. Oh, okay. When he watched the short film, அவர் வந்து என்கிட்ட வந்து எனக்கு முன்னாடியே தெரியாதுங்க, சாரி இல்லைன்னா நான் மாநகரம்லயும் உங்களை காஸ்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னாரு. ஸோ ஆனா நான் கண்டிப்பா அடுத்த படம் காஸ்ட் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா இருப்பீங்க, என்னோட எல்லா படத்துலயும் நீங்க இருப்பீங்க அப்படின்னாரு. அன்பார்ச்சுனேட்லி கூலி இது கைதி, அதனால வந்து அது இது பண்ண முடியல. பட் ஆனா அதுதான் ஏதாச்சும் ஒண்ணு ஒர்க் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னா வந்து எவ்ரி டைம் இட் பிகம்ஸ் எல்சியூன்னு வரதுனால அதை பண்ணவே முடியல அதுக்கப்புறம். பட் ஆனா எப்போ இருந்தாலும் வந்து பார்த்துட்டாருன்னா சொல்லுவார் கால் பண்ணி, சூப்பரா பண்ணியிருந்தடா, சூப்பரா பண்ணியிருந்த, உனக்கு எல்லாமே வரும்டா, நீ எல்லாமே பண்ணுவ நீ அப்படின்னுவாரு. உன்னை எப்படி வேணா நான் காட்டலாம் தெரியும்ல அப்படின்னுவாரு. அவர் கொடுக்குற கான்பிடன்ஸ் இன்னும் நம்மளுக்கு வந்து நிஜமாலுமே இல்ல ஒரு டவுட் இருக்கும்ல, சும்மா நம்ம மனசுக்காக சொல்றாங்களா, சும்மா நம்மள ஆறுதலுக்காக சொல்றாங்களான்னு, அது மாதிரி செம்மையா என்கரேஜ் பண்ணுவாரு. சூப்பர். அண்ட் லோகேஷ் கனகராஜ் நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வந்து கைதி படத்துல போட்டு தள்ளிட்டாங்க, அதனால எல்சியூ எல்லாம் நிறைய மிஸ் ஆயிடுச்சுன்னு. பட் ஃபைனலி when was the time first he called and said தலைவர் படம் and you are doing a role அப்படின்னு? He didn't call. நான் ஜெனரலா வந்து நான் ஒரு இதுக்கு ஹோட்டலுக்கு போகும்போது மேல நின்றுட்டு இருந்தாரு, பின்னாடி இப்படி கை வச்சு இப்படி நின்றுட்டு இருந்தாரு. ஓகே, நான் இங்க இருந்து பார்த்த உடனே சொல்லிட்டேன் லோகேஷனா அப்படின்ட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க, லோகேஷனா அப்படின்னு. உடனே வந்து லோகேஷனா எப்படா சொல்ற அப்படின்னா, அது லோகேஷனடா அப்படின்னு. திரும்பி பார்த்துட்டு அவரும் பார்த்தாரு, ஹாய் அப்படின்னு. அவர் வந்து டேய் யாராதுன்னு இவங்க வந்து எட்டி பார்த்தாங்க, கண்ணாடா கூப்பிடுறான் மேல அப்படின்னாரு. மேல போனேன், சும்மா தான் போனேன், ஒரு 5 minutesடா வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லிட்டு போன உடனே அப்பதான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் கியூரியஸ், நான் வந்து தலைவருக்கு பண்றாரு, இது ஸ்டாண்ட் அலோனா இல்ல எல்சியூவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே ஸ்டாண்ட் அலோன்ரா அப்படின்னாரு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னாரு. அப்போ நான் இருக்கேன் உடனே தலைவர் கூட சீன்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் கேள்வி தலைவர் கூட சீன்ஸ் இருக்கா, ஓகே 1-on-1 டைலாக் இருக்கா, பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கா, இருக்குடா ஓகேண்ணா. நீங்க பார்த்து இப்படி நடந்தது? நான் இல்ல, இது வந்து அவர் என்கிட்ட அபிஷியலா சொல்லலாம் முன்னாடி நான் எனிவே நான் ஆபீஸ் கூப்பிட்டுருப்பேன், பட் நீ வந்துட்ட என்ஜாய் இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கோ, போயிட்டு அம்மா அப்பா கிட்ட மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. அண்ட் மூவில முக்கியமா அப்கோர்ஸ் படத்தை தாண்டியும் நிறைய விஷயங்கள் பேசணும், பட் மூவில தட் வெரி இம்பார்ட்டன்ட் சீன், ஏமாந்துட்டேன்னு நினைக்காத தப்பிச்சுக்கோ நினைச்சுக்கோ அப்படின்னு தலைவர் கிட்ட இருந்து உங்க கண்ணை பார்த்து சொல்லும் போது தட் மொமெண்ட், how was it, that dialogue? ஒன்னே ஒண்ணுதான், கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் நீங்க கேட்டுக்கலாமே, அவர் அந்த கண்ணான்னு எவ்வளவு வாட்டி சொல்லுவார். நம்ம அதுதான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு, தலைவா ஒவ்வொரு வாட்டி எனக்கு இந்த பேரே பிடிக்காது தலைவா, எங்க அப்பா ஏதோ கண்ணான்னு ஏன் வச்சாருன்னா, கண்ணான்ற பேர் வந்து எப்படி கூப்பிட்டாலும் அன்பாதாண்டா இருக்கும், அதனாலதான் இந்த பேரை வச்சேன். நீ கூப்பிட்டு பாரு, கோவமா கூப்பிட்டு கண்ணா அப்படின்னு, அதுவுமே அன்பாதாண்டா இருக்கும், அதனாலதான் நான் வச்சேன் பாரு.
எனக்கு என்ன பேர் இது, ஒரு மாதிரி ரொம்ப பெட் நேம் மாதிரி இருக்கு, ஆக்சுவல் நேம் என்னன்னு எல்லாரும் எனக்கு கேக்குறாங்க. கண்ணா தான் உன் பேரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் சினிமாக்கு வரும்போது அது ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. எங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர கன்வின்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து தலைவர் கண்ணா அப்படி ஒவ்வொரு வாட்டியும் கண்ணா இதுக்குதான் எனக்கு ஓகே ரைட் அப்படின்ற மாதிரி. இது இந்த டைலாக்ல மட்டும் அந்த ஒரே ஒரு வருத்தம் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. முன்னாடி மட்டும் கண்ணா போட்டிருந்தாருன்னா கோல்டன் ஃப்ரேம் தான். உங்களுக்கு லோகேஷ் கிட்ட நைஸா சொல்லி நம்ம எப்படிங்க தலைவருக்கு சொல்ல முடியும்? தலைவருக்கு சொல்ல வேணாம், லோகேஷ் கிட்ட போய் சொல்லி கொஞ்சம் டயலாக் இப்ப எல்லாரும் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சோ அது பாக்கும்போது எந்த மீம் பாக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு? எக்ஸாக்டா எனக்கு மீமா ஞாபகம் இல்ல. அதான் இந்த ஒரு போட்டோ பிக்சரை போட்டு விட்டு இஃப் நம்பி ஏமாறுறது இஸ் ஆர்ட் ப்ரோ இஸ் த பிகாசோ அப்படின்னு எத்தனை வாட்டி தான்டா ஏமாறுவேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே நைஸ், எனக்கே சரி போகுது. கண்ணோட ஃபர்ஸ்ட் மறக்க முடியாத ஒரு கூலி நீங்க வாங்குனது? அது வந்து ஃபர்ஸ்ட் கூலி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது எக்ஸாக்டா எங்க சின்ன வயசுலயா இல்ல அது உங்களுக்கு எனக்கு ஓகே. சோ நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். அப்போ காலேஜ் படிச்சிட்டு இருக்கிற டைம்ல வந்து எனக்கு வந்து நான் ஒரு டான்ஸ் ஷோல ஆடிட்டு, அந்த டான்ஸ் ஷோல இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நான் அந்த மாதிரி ஒரு படத்துல ஒர்க் பண்றேன் தம்பி, நீ வரியா அப்படின்னு சொல்லி ஷூட் போகுது அப்படின்னு சொல்லி. நான்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்டாலாம் வரமாட்டேன், நான் வந்து அந்த ரீசிங்கா தான் நடிப்பேன் அப்படின்னு ஒண்ணு. டேய் படத்துல முக்கியமான விஷயம் தான், ஏன்னா நான் டான்ஸ் ஷோஸ்ல ஸ்கேட்டிங்ஸ் போட்டு டான்ஸ் ஆடினேன். ஸோ அந்த ரவுண்ட்ல அது ஃபேமஸ். அதனால வந்து நம்ம படத்துல ஸ்கேட்ஸ் ஓட்டிட்டு போற மாதிரி ஒரு சீன் இருக்குடா, வாடா நீ நல்லா ஓட்டுவ வாடா அப்படின்னாரு. எதுவும் சும்மாலாம் கூப்பிட்டு சைட்ல நிக்க வச்சிட மாட்டீங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டு ஜஸ்ட் ஓட்டிட்டு போய் உட்காடுறேன். உட்கார்ந்த உடனே அவருக்காக தான் வந்தேன், அது ஃப்ரெண்ட்லியா தான் வந்தேன். வந்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் வந்து பாக்குறேன் நேர்ல வந்து படம் பார்த்துட்டு இது மாதிரி இங்கே சாப்பாடுலாம் போடுவாங்களா எல்லாருக்கும், நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போறேன். இல்ல காஸ்டியூம் ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்களா, இப்படிதான் இத்தனை பேர் இருக்காங்களா, இவ்வளவு பெரிய இத்தனை பேர் ஷூட்டிங் ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்லாம் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. எல்லாம் என்னோட ஒர்க் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ரேண்டமா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. மாதிரி சினிமாவை நீ நம்பினா சினிமா கண்டிப்பா உனக்கு திரும்ப கொடுக்கும், உனக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வா, வந்து ப்ராப்பரா வந்து சினிமா ட்ரை பண்ணு, சினிமா என்னைக்குமே கைவிடாது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு. அனுப்பி பார்த்தா மேனேஜர் ஒரு கவர் இப்படி நீட்டுறாரு. என்னதுங்க இது அப்படின்னு சொல்லி கேட்கறேன். இல்ல உங்களோட பேமெண்ட் அப்படின்னாங்க. ஐயோ நான் காசுக்கெல்லாம் நடிக்க வரலங்க, இல்ல எனக்கு அந்த அண்ணன் பிரேம நான் கூப்பிட்டாரு நான் வந்தேன் அவ்வளவுதான். தம்பி சினிமாவுக்கு புதுசா வை அப்படின்னு காசே கொடுக்க மாட்டாங்க, நீங்க கொடுக்கறது வேணான்ற 750 rupees ஒரு நாள். அந்த ஒரு நாள் என்னோட பேமெண்ட் வந்து 750 rupees அப்படியே எடுத்துட்டு போய் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட கொடுத்தேன். அவங்க அப்படியே சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு. ஸோ ஐ திங்க் அது அண்ட் லைஃப்ல எப்படி நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நல்ல காலம் நம்ம ஏமாறல தப்பிச்சிட்டோம்னு அந்த தலைவர் சொன்ன டயலாக் மொமெண்ட் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? இது நடக்காம இருக்குமா? டீசெண்டா கேட்க பார்த்தேன். இது நடக்காம இருக்குமா, இத கடந்து வராம என்ன வாழ்க்கை? நீங்க இந்த ஏமாத்துனதா இல்ல ஏமாந்துதா? That dialogue is apt for me. அப்படியா? ஆமா. ஆனா இப்போ அந்த படத்துல வர லெவலுக்கு எல்லாம் கிடையாது. Obviously. அந்த மாதிரி அந்த லெவல் சிச்சுவேஷன் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அவ்வளோ இன்டென்ஸான அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் நான் அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நடந்த பிரேக்கப் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து காரணமே தெரியாம போனப்போ வந்து எனக்கு புரியவே இல்லை. அது ஏதோ நம்ம தப்பு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப நிறைய பேர் சொல்லியும் கேட்கல. நான் மறுபடியும் போய் நின்றுட்டு இருக்கேன், மறுபடியும் வாங்கிட்டே தான் இருக்கேன் திரும்ப. அது கடந்து வரதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வரும்போது நம்ம இதை திருப்பி மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்றது மட்டும் புரிஞ்சுது. ஸோ அதோட முடிச்சாச்சு. ரைட், இது கிளியர், இந்த ஒரு க்ளோஷர் மட்டும் கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்றது மட்டும் இருந்துச்சு. ஸோ இது வந்து நடந்திருக்கு. ஆனா இவ்வளோ லெவலுக்கு நடக்கல. அவ்வளவு மோசமான அந்த டயலாக் மட்டும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். கண்டிப்பா கிடையாது. ஆமா, கண்டிப்பா கிடையாது. ஏமாந்துட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சுட்டேன்னு நினைச்சுக்கோ, இது வேணாம். ஃபைனலா கேர்ள்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் தான், இது புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய பேர் வந்து நிறைய பாய்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் விமன் பெட்டர் அப்படின்னா வாட் வில் தட் பீ? நீங்க காலம் ஃபுல்லா அவங்கள மட்டும் தான் லவ் பண்ணணும். ஆக்சுவலா சொல்ல போனா தலைவரோட மேல. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட படிக்காதவன் ரஜினிகாந்த்
உன்னை பற்றி யாரு அட என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கியாத